Hello guys, welcome to my channel YCD Innovation. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏசி பம்ப் டவுன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஒரு ஏசி மெக்கானிக்னா கண்டிப்பாக இந்த சர்வீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை எல்லாரும் பண்ணால் தான் ஒரு குட் ஏசி மெக்கானிக்குன்னு இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பேர் இருக்கும். என்னுடைய கஸ்டமர் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் பண்ணும்போது முதல் டைம் பண்ணும்போது ஒரு ஆச்சரியமாக கேட்கக்கூடிய விஷயம் இது. யாருமே எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலையே, ரொம்ப நல்லா இருக்குது, ஃபீட்பேக் நல்லா கிடைக்கும், கஸ்டமர்ஸ் எப்பயுமே நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க இந்த சர்வீஸ் பண்ணும்போது. தவறாமல் ஏசி மெக்கானிக் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஏசி பம்ப் டவுன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணோம். பம்ப் டவுன் பண்ண தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு பம்ப் டவுன் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளார் நட் நம்ம கழட்ட போகிறோம். அங்கே இருக்கிற ஒயிட் சிமெண்ட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ளார் நட்டை கழட்டுற அளவுக்கு அந்த காப்பர் டியூப்பை கொஞ்சம் விலக்கி விடுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள். அந்த கவர்ஸ்லாம் மேல் பக்கமாக தூக்கி விடுங்க. நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் பைப்பை கழட்ட போகிறீங்க. சின்ன பைப்பை கழட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது லோடு கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெரிய பைப்பை நெக்ஸ்ட்டு நம்ம கழட்டலாம். ஃப்ரெண்ட், எந்த ஒரு போல் நட் நம்ம ரிமூவ் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது நம்ம கிளாக் ஆன்டி கிளாக் ஞாபகம் வரணும். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா டைட் பண்ணோம்னா அது டைட்டு, ஆன்டி கிளாக்கில் இது பண்ணோம்னா அது லூஸ். இது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு நட்டையுமே நம்ம கழட்டணும். எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அது நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். பொறுமையாக நம்ம கழட்டிட்டு த்ரெட்டெல்லாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு இதில் நம்ம கழட்டணும். இப்போது 1/2 இன்ச் பைப் கழட்ட போகிறோம். இந்த 1/2 இன்ச் பைப் பேசிக்காகவே ரொம்ப டைட்டாக இருக்கும். அட்ஜஸ்டபிள் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு ஒரு வி பொசிஷன் மாதிரி வச்சுட்டு அழுத்தும் போது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா லூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த அட்ஜஸ்டபிளை மாற்றி திருப்பி போட்டு வச்சுக்கணும். நீங்கள் டைட் பண்ணுற மாதிரி போடக்கூடாது, கழட்டுற மாதிரி நீங்கள் போட்டு இது ரெண்டுத்தையும் ஒரே ஹேண்டில் லூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கழட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒயர் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி செக் பண்ணிங்க கம்யூனிகேஷன் ஒயர் எங்கே வரும்னு சொல்லிவிட்டு. தெரியாதவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தபடியே கழட்டி விட்டுருங்க. தேவையான ஒயரை கழட்டி விடுங்க. எல்லா ஒயரையும் கழட்டி விடணும்னு அவசியம் கிடையாது. ஏசி இன்டோர் ஜாயின் இருக்கும் இல்லைங்களா, நிறைய மெக்கானிக் தப்பு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஒரிஜினல் பைப்பை நம்ம வளைக்கவே கூடாது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஏசிலாம் வாட்டர் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெண்டை எடுத்து நிமித்துறது ரிஸ்க்கான ஒரு விஷயம். டேமேஜ் ஆகும். அது இல்லாமல் உள்ள டஸ்ட்டு போகும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி இடங்களை யூ ட்ராப் போட்டு தான் ஒரு பைப் லைன் நீங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு மழை டைமாக இருந்தாலும் தண்ணி உள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டெக்னிக்கலாக. தெரியாதவங்க இந்த கம்பெனியில் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போயிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்போ எனக்கு பைப் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. அதனால் என்னால் பண்ண முடியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் அந்த பைப்பு ஓரளவுக்கு பெண்ட் எடுத்துருக்கேன். அதாவது இன்டோர் வெளியில் எடுத்தால் வர அளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த பைப்பு ஓரளவுக்கு அதுக்கு நேராக ஸ்ட்ரைட் பண்ணேன். அடுத்த டைம் நான் இது மாதிரி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஃப்ளார் நட்டு கழட்டினதுக்கப்புறம் டேப் அடிச்சிருங்க. ஏன்னா இன்டோர் உள் பக்கமாக போய் எடுக்க போகிறோம். உள்ளே டஸ்ட்டு போகும், மண் போகும். அதனால் தவறாமல் டேப் அடிச்சிருங்க. இன்டோர் வெளியில் எடுக்கும்போது ஒயர் எதுவும் பின்னாடி மாட்டக்கூடாது. அதே மாதிரி இந்த பைப்பு பெண்டும் எதுவும் மாட்டக்கூடாது. எடுக்கும்போது ஈஸியாக வெளியில் வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். சில இன்டோர்லாம் ஸ்க்ரூஸ் போட்டிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷீல்டுலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏசியை ரிமூவ் பண்ணுங்கள், நல்லது. அந்த லாக் எடுக்க தெரியாதவங்க டோர்லாம் டாப் ஷீட்லாம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்டோர் வெளியில் எடுக்கலாம். இப்போது நாங்கள் ஏசி வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு ஸ்டூல், அதாவது ஒரு ட்ரம்மு கவுத்து போட்டால் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூல் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு டேபிள், டைனிங் டேபிள் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு கிடைச்சது ஒரு சின்ன ஸ்டூல் தான் இருக்குது. இந்த மேலே வச்சு ஏசி நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் பைப் நமக்கு போர்டு, மோட்டார்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கணும். அப்போது தான் ஏசி கீழே ஸ்லிப் ஆகி கீழே விழாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்க்ரூஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு போர்டெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். மோட்டரோட ஒயரு பிசிபிலேருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு பார்ட்ஸாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஒவ்வொரு விஷயமும் தெரியாதவங்க கவனமாக பொறுமையாக எடுக்கணும். ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா வந்து கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா இங்கே வந்து பைப்பு வந்து பிஞ்சிங் ஆகக்கூடாது, லாக் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது. எந்த மாதிரி இடங்களில் லாக் இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிவிட்டு எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்ற எல்லா ஏசியும் வேறு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த ஃபேனுக்கு மோட்டருக்கு மேலே இருக்கிற கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோட்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காயில் எடுப்போம். இதில் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ப்ளோயர் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மோட்டரே எடுக்க முடியுது. எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த காயிலே எடுக்க முடியுது. இந்த மாதிரி இதில் இருக்குது. சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதை நம்ம வந்து கவனித்து பொறுமையாக எங்கே லாக் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு ரிமூவ் பண்ணால் போதும். இப்போ கூலிங் காயில் எடுக்கும்போது மட்டும் ரொம்ப கவனம் தேவை. சில இடங்களில் வந்து லாக்கில் மாட்டிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து தூக்கணும் அப்படிங்கன்னா கண்டிப்பாக வந்து காப்பர் டியூப் வந்து டேமேஜ் ஆகும். கவனமான ரொம்ப அழுக்காக தான் இருக்குது இந்த ஏசி. இப்போ வந்து நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாம். வாட்டர் வாஷ் பண்ணும்போது நம்ம என்ன தான் ஃப்ரெஷராக அடித்தாலும் நமக்கே தெரியாத நிறைய இடங்கள் அழுக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெற்றிகளாகவும் பொருள்களை வந்து மேலும் கீழும் திருப்பி வச்சு க்ளீன் பண்ணணும். பொறுமையாக க்ளீன் பண்ணணும். இந்த ப்ளோயர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இந்த ட்ரேஸ்லாம் வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணணும். நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும், பஞ்சுலாம் இருக்கும். அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு அடிக்க தேவையில்லை. அந்த மாதிரி பிச்சுக்கிற இடம் வந்து கன்னை நீங்கள் வந்து தூரமாக தூக்கி அடிங்க. ஸ்பிங்ஸ் இந்த காயில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ப்பாக வச்சு அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பிங்ஸ் எல்லாம் வளைஞ்சிரும். கொஞ்சம் வந்து வாட்ரு வந்து ஒரு பட்டையாக வர அளவுக்கு அடிக்கணும். அதே மாதிரி பொறுமையாக அடிக்கணும். அது கண்டினியூஸாக அடிக்கணும். இப்போ சும்மா ஏதோ அடிக்கிறோன்னு சொல்லிட்டு இப்படின்னு தண்ணிலாம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகாது. பொறுமையாக அந்த ஸ்பிங்ஸுக்குள்ளே போகிற மாதிரி இந்த வாட்டர்லாம் போகிற மாதிரி மேலும் கீழும் ஷேக் பண்ணி இப்படி அடிச்சுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு வந்து க்ளீன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த கூலிங் காயில் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸு கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றும் மினிமம் 15 மினிட்ஸ் வந்து அடிக்கணும். உங்களுடைய அழுக்கு எந்த அளவுக்கு வெளியில் வருதோ நீங்கள் அந்த வாட்ரு கீழே டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வர அளவுக்கு நீங்கள் வந்து அடிக்கணும். இப்போ என்ன தான் நம்ம கன்னில் வாஷ் பண்ணாலும் அழுக்கு சில இடங்கள்லாம் இருக்கும், முக்கியமான இடங்கள்லாம் கரையாக இருக்கும். அந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் போட்டு அந்த இடத்த வந்து பொறுமையாக வந்து துடைக்கணும். இந்த கனெக்ஷன் பாக்ஸ்லாம் நம்ம போர்டு வைக்க போகிற இடங்கள்லாம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே வந்து அதெல்லாம் துடைச்சிட்டு நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. துடைச்சிட்டு நம்ம வந்து சன்லைட் முன்னாடியோ இல்லை ட்ரை பிளேஸில் வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாட்டர்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம். வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு வந்து இப்போ மாட்டலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளோயரோடைய புஷ்ஷு. இந்த புஷ்ஷுக்கு வந்து கம்பல்சரி உள்ளே வந்து க்ரீஸ் வச்சு போடணும். ஒவ்வொரு முறையும் இந்த மோட்ரு கழட்டும்போது இந்த ஷாஃப்ட்டோட மேலே லென்த்து வரைக்கும் ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணணும். கூலிங் காயிலில் வரக்கூடிய ஃபோம்லாம் வந்து டேமேஜஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டேப் போட்டு அடிச்சிடுங்க. ஃபிட் பண்ணும்போதும் கவனமாக எல்லா ஸ்க்ரூவும் கரெக்டாக வந்து நம்ம வந்து போடணும். லாக் எல்லாம் கரெக்டாக ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். எதையும் நீங்கள் மறந்து விட்டுட்டிங்கன்னா கூட மறுபடியும் ஏசி இன்டோர் வந்து கழட்டி பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும். போடும்போதே ஒவ்வொரு புதுசாக போடுறவங்க 1க்கு 2 டைம் வந்து யோசித்து அதை போடுங்க. ட்ரெயின் ஹோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து டேப் வந்து ரோல் பண்ணிங்க. வாட்டர் ஷூட்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்காது. இந்த காயில் சேவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஏசி கழட்டுறீங்கன்னா ரொம்ப ரஸ்ட்டாக இருக்கும். காயில்லாம் வந்து வீக் கண்டிஷனில் இருக்கும். அந்த பெண்டு யூ ட்ராப்பு அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து நல்லா அடிச்சிங்க அப்படின்னா ஒரு லேயர் இன்சுலேஷன் லேயர் மாதிரி வந்து உங்களுக்கு பதிவாயிடும். பிறகு போர்டெல்லாம் வச்சு கரெக்டான லாக்லாம் ஆனதுக்கப்புறம் இந்த காயில் சென்சார்லாம் கரெக்டாக அந்த பின்னெலாம் வந்து எங்கேயும் கீழே விழாத அளவுக்கு வச்சு பின்னெல்லாம் வந்து லாக் பண்ணிவிடுங்க. பிறகு வந்து இந்த எர்த்து ஒயர்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி மேலே கவர்லாம் கனெக்ட் பண்ணுற இடத்துல க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போடுங்க. எங்கெல்லாம் ரஸ்ட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் க்ரீஸ் போட்டுட்டு ஸ்க்ரூ போடுறது அடுத்த டைம் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ரிங் மோட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான பொசிஷனில் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ரொம்ப சின்ன ஸ்க்ரூ பார்த்து பொறுமையாக பண்ணணும். ஃபில்டர் ரொம்ப பொறுமையாக போடுங்க, கேர்ஃபுல்லாக போடுங்க. டேமேஜஸ் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் கிடைக்காத பொருள். அதே மாதிரி இந்த ஃப்ளாஃபு கவனமாக கழட்டணும். நிறைய பேருக்கு கழட்ட தெரியாமல் அதை உடச்சிட்றாங்க. அதெல்லாம் அந்த லாக்லாம் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அந்த லாக்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுங்க. எடுக்கும்போதும் சரி போடும்போதும் ரொம்ப கவனம் தேவை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் ஆகிடுச்சுன்னா நம்மளால் கஸ்டமர்கிட்ட பேச முடியாது.
ஏசி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு எல்லாமே இங்கேயே போட்டுருங்க. ஏதாவது ஒரு சில ஏசி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஒயர் வந்து உள்ளுக்குள்ளே கழட்டி விட்டுருப்போம். அப்போ வந்து நீங்கள் இந்த டோர்லாம் போட தேவையில்ல. ஒயரு ட்ரைன் ஹோஸ்லாம் கம்ப்ளீட்டாக மாட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து மாட்டுற மாதிரி இருக்கணும். மாட்டும்போது ஏசி ஒரு பக்கம் கீழே சாய்வாக வச்சுட்டு கூட நம்ம ஒயரு பைப் லைன்லாம் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏசி ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு அந்த லாக் கரெக்டாக பார்த்து மாட்டிட்டு மாட்டினது மட்டும் இல்லாமல் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஜிக்ஜாக் மாதிரி பண்ணி அந்த பொசிஷனில் கரெக்டாக உட்காந்துருக்கா லாக் எல்லாமே ஆயிருக்கான்னு வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணணும். ஏன்னா வந்து ஏசி ரன்னிங் டைமில் வந்து வாட்டர் எதுவும் நம்ம வந்து உள்ளே வரக்கூடாது. அதெல்லாம் கவனமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து மாட்டினதுக்கப்புறம் பைப் லைன்லாம் போட போகிறோம். பைப் லைனில் வந்து கழட்டும் போதே வந்து அந்த ஃப்ளார்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஃப்ளார்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த நட்டு ஃப்ளார் நட் வந்து மேலும் கீழேயும் நல்லா ஃப்ரீயாக வரணும். ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக த்ரெட்டு மாதிரி வந்துட்டுருக்கு. அப்போ இந்த ஃப்ளாரை பண்ணிவிட்டு வேறு ஃப்ளார் வந்து நம்ம வந்து போடணும். என்னதான் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு 10 ஏசி பண்ணுறோம் 20 ஏசி பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கேஸ் லீக் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஃப்ளார்லாம் கட் பண்ணிவிட்டு புது ஃப்ளார் போடுறது ரொம்பவே பெஸ்ட்டு. போட்டுட்டு ஒவ்வொரு முறையும் வந்து புது ஃப்ளார் போடுறது ரொம்ப நல்லது. போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ் இஷ்யூ லீக்கேஜ் பிரச்சனை இருக்காது. பைப் லைன்லாம் வந்து கரெக்டாக போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த காட்டன் ரோல்லாம் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளார் நட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதை நிறைய பேர் இதை வந்து பண்ணுறதே இல்லை. இந்த ஆயில் வந்து அந்த நட்டு கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். க்ரீஸோ ஆயிலோ நீங்கள் வந்து டஃப்லான்லாம் போடணுன்னு கூட அவசியம் இல்லை. இந்த ஆயிலை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் டைட் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் டைட் பண்ணும்போது என்ன ஆகுனா டைட் ஆகும்போது காப்பர் பைப்பும் சேர்ந்து முறுக்கி ஒரு மாதிரி காப்பர் பைப் முறுக்கலாகவே ஆகிடும். அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக் லூஸு கூட ஆகும். லூஸ் ஆகிறதுனால கேஸ் லீக் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து காப்பர் பைப்பு நீங்கள் வந்து இன்டோரும் அந்த பைப் லைனையும் இன்டோருடைய நிப்பிள்லையும் வைக்கும்போது அந்த ஃப்ளாரோட ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் வந்து கரெக்டாக உட்காரணும். இழுத்து பிடிச்சி டைட் பண்ணுறதோ வளைச்சி நம்ம இஷ்டத்துக்கும் கொண்டு வந்து டைட் பண்ணுறதோ கூடாது. நீங்கள் இப்படி தள்ளி ஷேக் பண்ணி விட்டாலும் அந்த பொசிஷனில் போய் நிற்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் டைட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃப்ளாரை டைட் பண்ணும்போது கையில் தான் டைட் பண்ணணும். லாஸ்ட்டு டைட் வைக்கிறோம் இல்லைங்களா, ஃபுல் டைட்டு, அது மட்டும்தான் அட்ஜஸ்டபிளில் வைக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே அட்ஜஸ்டபிள் போட்டு வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு பைப் டைட் பண்ணிவிடுங்க. அதுதான் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே டைட் பண்ணிவிடுவோம். இந்த 1/4 பைப் வந்து நமக்கு தேவையான மாதிரி வளைச்சி கூட பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி கூட வளைச்சிக்கலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன பைப் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பைப் பண்ணும்போது இது சின்ன லைட்டாக ஷேக் இருந்தால் கூட 1/4 பைப் வந்து மறுபடியும் வந்து லூஸ் ஆகிடும், உள்ளே டேமேஜ் ஆகிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து 1/2 இன்ச் பைப் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டைட் பண்ணணும். இந்த ஃப்ளார் நட்லாம் நம்ம வந்து டைட் வைக்கிறது ஃபுல் டைட்டும் சொல்ல முடியாது, லோ டைட்டும் வைக்க முடியாது. மீடியம் டைட் வச்சா மட்டும்தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ளார் டேமேஜ் ஆகாது, த்ரெட்டு நல்லாயிருக்கும், லீக்கேஜ் இருக்காது. அந்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் டைட் வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த அனுபவம் வரும். தப்பு பண்ணியிருந்தாங்கனாலும் ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும். பொறுமையாக ரொம்ப கவனமாக இந்த ஃப்ளார் நட் வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரிட்டர்ன் ஆச்சுன்னா நம்ம பொருள் போட்டு கூட நம்ம கேஸ் போட்டு கூட ஏற்றலாம். ஆனால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் டைட் பண்ணுற பைப்லாம் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு ரெக்ஷன்லாம் சுற்றி காட்டன் ரோல்லாம் அப்ளை பண்ணுறது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இஷ்யூஸும் வராது. அந்த ஃப்ளார் நட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் அதிகமாக பட்டுச்சுன்னா கிராக்ஸ் விட ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு டைட் வச்சுருப்போம், அது கிராக் விட்டதுன்னா நாளை போக்கில் வந்து அது கேஸ் லீக் ஆகவும் மாறும். பைப்பை ரொம்ப வளைக்காமல் இருந்தபடி வச்சு டைட் பண்ணிவிட்டு ஒயரிங் கனெக்ஷன்லாம் கொடுத்துருங்க. ஃபோட்டோ எடுத்துருந்தீங்கன்னா அதை பார்த்து கொடுங்க. S1 S2 1 2 3 ஃபேஸ் நியூட்ரல் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த கனெக்ஷன்லாம் கொடுங்க, மாற்றி கொடுக்காம. இப்போது வந்து பைப்பெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட போகிறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சார்ஜிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் நிப்பிள் இருக்குங்க, அந்த டம்மி வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம காற்றடிக்கிற மாதிரி நிப்பிள் உள்ளே இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக அழுத்தி பிடிச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறது டிஸ்சார்ஜ் தான் ஓப்பன் பண்ணும். செக்ஷனை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலாக வந்து தள்ளும். அதனால் டிஸ்சார்ஜ் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம், கேஸாக வந்து வெளியில் வரும். இப்போ இன்டோரில் வந்து சம் ஏர்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து வேக்கம் வந்து கண்டிப்பாக வந்து போடணும். ஏதாவது ஒரு ரொம்ப எமர்ஜென்சி இல்லை எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கொஞ்சம் ஒரு 10 PSI அந்த மாதிரி வந்து குறையும். நீங்கள் ஒரு 2 சர்வீஸ் பண்ணும்போது மறுபடியும் கொஞ்சம் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்டாக கவனிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் நிப்பில் வந்து அழுத்தி பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். டிஸ்சார்ஜ் ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா கேஸ் வந்து லைட்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அழுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் வெளியில் வரும். ஒரு 5 செகண்ட் வரலாம், 3, 4, 5 செகண்ட் வந்து வரலாம். ரொம்ப நேரம் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த 5 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காற்றும் வெளியில் வந்துடும், ஆக்சிஜனும் வந்துடும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துடும். இது வந்து நார்மல் 22 ஏசிக்கெலாம் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பண்ணணும். 32, 410 இந்த மாதிரி ஏசிலாம் நீங்கள் வந்து வேக்கம் போட்டு பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து ஹை ப்ரெஷர் கேஸ்னால் பிளாஸ்டிங் இந்த மாதிரி நிறைய நியூஸ்லாம் வருது. கம்பெனியோடைய ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேக்கம் போடுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம். இந்த நட்டெல்லாம் டைட் பண்ணிவிட்டு கேஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து சர்ஃப் வாட்டர் யூஸ் பண்ணி அடிச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தா தான் லீக் ஏதாவது இருந்தால் தெரியும். நிறைய எக்ஸ்பர்ட்லாம் அது வந்து பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக கால்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா அவங்க தான் போய் பண்ணணும். 2 மாதத்துலலாம் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து கேஸ் லீக் பிரச்சனை வரும், 3 மாதத்தில் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்னால வந்து அந்த கேஸ் லீக் பிரச்சனை வருது. முடிஞ்ச அளவுக்கு வந்து சர்ஃப் வாட்டர் இந்த மாதிரி ஒரு கேனில் வச்சுட்டு நீங்கள் அடித்து செக் பண்ணிவிட்டு கிளாண்டில் செக் பண்ணுங்கள், சார்ஜிங் நிப்பிளில் டச் பண்ணுங்கள், மேலே ஃப்ளார் நட்டில் செக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்கன்னா திரும்ப நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. சர்ஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுர மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பாட்டிலில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு போட்டுட்டு வெறும் தண்ணி மாதிரி ஊற்றி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சின்ன சின்ன பப்புள்ஸ் கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் கவனமாக பார்க்கணும். நீங்கள் டஃப்லான்லாம் போடுறது பெஸ்ட்டு தான். டஃப்லான்லாம் போட்டிங்கன்னா அந்த லீக் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, ரிஸ்க்காக இருக்கும். டஃப்லான் போடாமல் ஆயிலெலாம் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி லீக்லாம் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸாவது நீங்கள் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள் லீக் ஏதாவது இருக்கான்னு. இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வந்து கூட செக் பண்ணுங்கள். லீக் இருந்தால் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காப்பர் பைப்பு ஜாயிண்ட் இதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஃபோம் மூலிமா கவர் பண்ணிவிட்டு ஒரு செல்லோ டேப்போ டேக்கோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காட்டன் ரோல் வந்து அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பைப் லைன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அழகாக காட்டுறோமோ அதுதான் வந்து நம்ம செய்கிற வேலையை வந்து நீட்னஸாக காட்டும். முடிஞ்ச அளவுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப அழகாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் திரும்ப வந்து தொடர்ச்சியாக கொடுக்கும். கஸ்டமரும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கேட்குற காசு வந்து கொடுப்பாங்க. நான் வந்து ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணாலோ இல்லை சர்வீஸ் பண்ணாலோ மேக்ஸிமம் அதிக இடங்களில் இந்த காட்டன் ரோல் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த காட்டன் ரோல் யூஸ் பண்ணோம்னா ஒரு பைப்லைன் நீட்னஸாக ஒன்று இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும், சீக்கிரம் வந்து உங்களுக்கு டேமேஜஸும் ஆகாது. லைட்டாக ஏதாவது ஒரு பெண்ட் பண்ணுறீங்கனாலும் அந்த பைப் வந்து ரொம்ப டேமேஜஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு சர்வீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது ஒயிட் சிமெண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ்னாலே கண்டிப்பாக வந்து ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணியிருக்கணும். இது வழியாக எலி போகும், வாட்ரு உள்ளே போகும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூகள்லேருந்து ஏசி வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். அதனால் தவறாமல் வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து போடுங்க. ட்ரெயின் ஓஸ்லாம் அந்த ஏசி மேலே போயிட்டு தண்ணி சொட்டுற மாதிரி வைக்காதீங்க. கொஞ்சம் கீழே இறக்கி பைப்போ ஏதோ ஒன்று சைட்லேயே வச்சு டேக் ஏதாவது போட்டு விட்டு பக்காவாக கிளியர் பண்ணிங்கன்னா ஒர்க்கு நல்ல சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வாட்டர் வாஷ்